ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேலையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் வானாதி வானம் கொள்ளாதவர் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது மிக அவசியமான ஆசீர்வாதம். மிக அவசியமான ஆசீர்வாதம். இந்த நாளிலும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது. எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இதற்கு மிக அவசியமான ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது ஐஸ்வர்யம். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமோ, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த உலகத்திலே நமக்கு தேவைப்படுகிறது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பத்தை நடத்துவது, அலுவலகத்தை நடத்துவது, மற்ற எல்லா காரியங்களையும் நடத்துவது கடினமாகத்தான் இருக்கும். ஆகையினாலே இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆனால் அதே நேரத்திலே அவசியமான ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கெல்லாம் என்ன தேவைப்படுகிறது? பணம் தேவைப்படுகிறது. ஆசீர்வாதம் மிக அவசியம்தான். ஆசீர்வாதம் இல்லாமல், பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நிச்சயமாகவே நம் உலகத்திலே ஜீவிப்பது கடினம். அப்படிதான் இன்றைக்கு எல்லோருமே ஆசீர்வாதத்தை தேடிதான் ஓடுகிறார்கள். ஏன் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வாழ வேண்டி இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தேவைகள் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக இடங்களிலே அநேக மக்கள் கவலையும் கண்ணீருமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. அதனால தான் கடவுள் அன்றைய தினத்தில் என்ன சொன்னார்? இந்த உலகத்தை ஆசீர்வதித்தார். அந்த ஆண்டவர் படைத்த மக்களை, ஆதாம் ஏவாளை படைத்த ஆண்டவர் சொன்னார், இவை அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் ஆசீர்வதித்தது தான் இந்த உலகத்திலே முதலாவது மனிதனை படைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் சும்மா ஒன்றும் விட்டுவிடவில்லை. அவர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நதி ஓடுகிறது. வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாம் இருக்கிறது. உணவுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இழக்க செய்தவன் தான் பிசாசு. ஆகையினாலே இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருந்து பழுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கிற இந்த ஆசீர்வாதம் இதற்கு மிக முக்கியமான ஆசீர்வாதம் இது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாக மாறும். வேதனை இருக்காது. போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் தப்பி வைத்து நம்மளை நடத்தி செல்லுவார். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற இந்த மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம்
இந்த உலகத்திலே எதற்காக வாழ்கிறோம்? ஏன் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மளை படைத்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே எல்லாமே ஆசீர்வாதத்தை தேடி ஓடினோம் என்று சொன்னால், எல்லாம் தேவைகளை தேடி ஓடினோம் என்று சொன்னால், அதனுடைய முடிவு எங்கு போய் சேரும் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினாலே நம்ம இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு எது அவசியம் தேவை, எது இருந்தால் அது சரியான பாதையிலே கொண்டு போகும், எது இருந்தால் அது சரியான இடத்திலே நம்மளை வைத்திருக்கும், எது இருந்தால் நம்மளுடைய இருதயத்திலே சரியானதை சிந்திக்க முடியும், நம் சிந்தையிலே சரியானது நமக்குள்ளே வரும், இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனாலும் இதோடு கூட நாம் செல்லும் பொழுதுதான், முதலாவதான ஆசீர்வாதம் இதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், இந்த ஆசீர்வாதத்தின்படிதான் நாம் இந்த உலகத்திலே சரியான பாதையிலே செல்ல முடியும். அதை தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது என்ன சொல்லுகிறது, இது எப்படி இந்த உலகத்திலே ஐஸ்வர்யமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை சொல்லுகிறவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அவரை ஆராய்ந்து அறிந்து இவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து அதன் பிறகுதான் இவர் சொல்லுகிறார். அப்போ ஆசீர்வாதத்திற்கு நமக்கு மிக அவசியமான தேவை என்ன என்பதை குறித்து இன்றைய தினத்திலே நாம் தியானிப்போம். அந்த தியானத்திலே தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு போக வேண்டும், அதற்கு மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது எது என்று சொல்லியெல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அந்த வசனத்திலே இருந்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தான் ஆரம்ப ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஒருவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக சரியான பாதையிலே சென்று சரியான இடத்திலே சேர முடியும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த பூமியிலே சாட்சியிடுகிறது 3, பரலோகத்திலே சாட்சியிடுகிறது 3. இந்த பூமியிலே என்ன சாட்சியிடுகிறது? ஜலம், இரத்தம், ஆவி. பரலோகத்திலே எது சாட்சியிடுகிறது? பிதா, வார்த்தை, ஆவியானவர். இந்த 3 உலகத்திலும் தேவை, இந்த 3 பரலோகத்திலும் தேவை. இந்த 3 தான் நம்மளை குறித்து சாட்சியிடுகிறது. அந்த 3 எவ்வளவு மிக முக்கியமானது பாருங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இந்த 3 இந்த பூமியிலே சாட்சியிடுகிறது 3, பரலோகத்திலே சாட்சியிடுகிறது 3. இந்த நாளிலும் அதை குறித்து அல்ல நாம் தியானிக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா மிக அவசியமான ஆசீர்வாதம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எதுங்க மிக முக்கியமானதுன்னு சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருபையின் ஐஸ்வர்யம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது இதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, இது நமக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பிரயோஜனமாக இருக்கும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறது ஏதோ கொஞ்ச நாள் மாத்திரம் அல்ல, சரியான பாதையிலே சென்று சரியான இடத்திலே போய் சேருவதற்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, இதில் 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக என்ன பார்க்க இருக்கிறோம்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை பார்க்க இருக்கிறோம். 2வதாக என்ன பார்க்க இருக்கிறோம்? இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பார்க்க இருக்கிறோம். 3வதாக என்ன பார்க்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இவருக்குள் மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு முதலாவதாக என்ன பார்க்கிறோம்? கிருபையின் ஐஸ்வர்யம்.
ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. மூன்றாவது அதுக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்? மீட்பை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் மீட்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பாவக்குழியிலே இருந்து நாம் அழிந்து போயிருப்போம். இதற்கு மிக அவசியமானது, அதாவது ஆதியிலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விட்டோம். எப்படி இழந்து விட்டோம்? பிசாசினுடைய தூண்டுதலினாலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? 4 நதி ஓடுகிறது, அந்த இடத்துல இல்லாததே இல்லை. அந்த ஏதேன் தோட்டத்தில் இல்லாதது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் போய் வாங்கி பாருங்க, ஒரு சாதாரண இடத்துல டீ குடிச்சிடலாம், அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றலாம். நீங்கள் ஒரு நல்ல பழங்களை நீங்கள் போய் வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்குன்னே பழக்கடைகளை வச்சிருக்கிறான். பழமுதிர்ச்சோலை என்று சொல்லி இப்படி பழக்கடைகளை வைத்திருக்கிறான். எவ்வளோ காஸ்ட்லியானது கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொடுத்தது அவ்வளோ காஸ்ட்லிங்க. அவ்வளோ அருமையான பழங்கள். இன்னைக்கு நம்ம மெடிக்கலில் நம்ம நிறைய போய் பார்க்குறோம். இந்த உலக ரீதியாக சில மெடிக்கல்ஸ், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக்காக இது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சிலது உண்டு. ஆனாலும் தேவன் நம்மளை படைப்பதற்கு முன்பாக இன்னைக்கு காஸ்ட்லிங்க. அன்றைக்கு சாதாரணமாக டீ குடிக்கும் பொழுது அந்த ஒயிட் சக்கரை போட்டு குடிக்கிறது பெரிய ஆளுங்க குடிப்பாங்க. இந்த கருப்பட்டி டீயை போட்டு குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழைங்க குடிப்பாங்க. அந்த கருப்பட்டி டீயை குடிக்கிறது கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த ஒயிட் சக்கரை போட்டு டீ குடிக்கிறத ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி தலைகீழ மாறி இருக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, கருப்பட்டியில் போய் பாருங்கள், அந்த ஒரு டீ குடிக்கணும்னா 30 ரூபாய் 35 ரூபாய். இங்கே 10 ரூபாய்க்கு குடிக்கிற டீ அங்கே 35 ரூபாய். இங்கே 10 ரூபாய்க்கு குடிக்கிற டீயில் ஒயிட் சக்கரை, அங்கே 35 ரூபா கொடுத்து குடிக்கிற டீயில் என்ன இருக்குது? கருப்பட்டி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் படைத்தது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுங்களா? மனுஷன் உண்டு பண்ணதை விட தேவன் நமக்கு கொடுத்தது அவ்வளோ காஸ்ட்லி. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விட்டோம். எப்படி இழந்து விட்டோம்? நம்மை தூண்டி நம்மளை பிசாசானவன் வஞ்சித்து அதை கெடுத்து விட்டான். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டான். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை திரும்ப ஆண்டவர் நம்மளை பெற்றுக்கொள்வதற்கு இவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சரீரத்தில் சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ டாக்டர்களால் கைவிடப்பட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். நீ அவ்வளவுதான் இறந்து விடுவேன் என்று சொன்னவர்களை கூட ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு தெய்வீக சுகத்திற்கு ஈக்குவல் எங்குமே இல்லைங்க. அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் கிருபையாய் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கிருபையின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். இவர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆகையினால் தான் இந்த நாளிலே நாம் பார்க்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக அவருடைய கிருபையை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த கிருபை எப்படி நம்மளை நடத்துகிறது, இந்த கிருபை நம்மளை எப்படி வாழ வைக்கிறது அப்படின்னு குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைப்பு வசனம் இதுதான். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இந்த கிருபை எப்படி செய்து பாருங்க. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மளை எப்படியெல்லாம் பலவீனத்தில், நம்ம சோர்ந்து போன நேரத்தில், ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. சரீரம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக பணம் கொடுத்தா கூட ஒரு சைடு இருக்கிற கையை வாங்க முடியாது. ஆகையினால ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும். 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு சாப்பிட முடியாமல் ஆக்கிட்டா, 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு சரீரத்தில் பாடுகள் வந்துட்டா என்ன செய்ய முடியும்? அதுவும் ஆசீர்வாதம் தான், இதுவும் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? இவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சரீரத்தில் சுகத்தி. எப்படி நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 87 வயது அவர் அழகாக அந்த பிரியாணி சாப்பிடுகிறார். 92 வயது 93 வயது நன்றாக உண்ணுகிறார். இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார்.
ஆகையினால் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, பாருங்க இந்த இடத்துல இதை சொல்லுகிறவர் அவருக்கு பலவீனம் இருக்கிறது. அவர் அதற்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 12:9 அழகாக சொல்றாரு பாருங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு யாராவது சொல்லுவீங்களாங்க பிரியமானவர்களே, சரீரத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டீங்க, பலவீனமாக ஆயிட்டீங்க. ஒரு ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறதுனால இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பலவீனப்பட்டது நான் சந்தோஷமா எண்ணுகிறேன். ஏன்னா நான் அப்படி பலவீனப்பட்டாதான் ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளே வருகிறது என்பதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அதுதாங்க இந்த கிருபை. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இதுதாங்க. வெறும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதோ கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணுகலாம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் இவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் தரும். சரீரத்தில் சுகம் கொடுப்பார், பலன் கொடுப்பார். இன்றைக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று சொல்லுகிறார்கள் கேட்டீங்கன்னா, சரீரத்தில் கொடுக்கிற பலன் தான். அந்த பலன் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த பலனை கொடுக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலன் கொடுத்தால்தான் நம்ம ஒரு இடத்துல ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த பலனை கொடுக்கிறவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் எப்படி ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் இது ஆசீர்வாதம். அப்போ கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது உள்ள இந்த கிருபை வழி நடத்துங்க. இந்த கிருபை இந்த உலகத்துல மாத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகும் பொழுதும் இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் உன்னை கூட தொடர்ந்து வரும் பிரியமானவர்களே. அதனால் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இஸ் a well educated. அவர் வார்த்தைகளை தியானித்து, வார்த்தைகளை ஆராய்ந்து, ஏனென்று சொன்னால் இப்போ முன்பும் பின்பும் தெரிந்தவனுக்கு எல்லாம் தெரியும். ஆகையினாலே இவர் பழைய ஏற்பாடு என்ற ஒரு காலத்திலும் வாழ்ந்து அதை குறித்து நன்கு அறிந்தவர். ஆகையினால் தான் புதிதாக ஒன்று வரும்பொழுது என்ன இதை காட்டிலும் இது எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு இதுதானே அவசியம். அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுவேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் என் ஆண்டவர் அவர் பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அந்த வார்த்தை அவருக்கு வந்த உடனே அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு? என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை இவருக்குள்ள வந்த உடனே இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த பலவீனத்திலே நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். இது சொல்ல முடியுமாங்க? எல்லாரும் என்ன சொல்ல முடியாது. இப்படியும் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவங்களுக்கு அநேகர் உண்டு. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அப்படி பலவீனமான வந்த சூழ்நிலையிலும் அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், அவர் கிருபை என்னை தாங்கும். இன்றைக்கு இந்த கிருபை எப்படி தெரியுங்களா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், நாம் பெறுகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தோடு வாழும். நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கெட் டுகெதர் நடந்தது. 48 வருடத்துக்கு முன்பாக இறந்தவரை குறித்து கொண்டாடினார்கள். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்து போயிருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, எல்லோரையும் வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர் மூலியமாக நன்மை பெற்றவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கெட் டுகெதர் நடத்தினாங்க. அவர் ஒரு டாக்டராக இருந்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அந்த குடும்பங்கள் எல்லாம் அவர் மூலியமாக இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுதான் பிரியமானவர்களே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்.
அது ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்டார். அவர் கடந்து போனால் கூட அவரை குறித்துதான மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மூலியமாக இன்றைக்கும் அத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்த கடல் எப்படி, ஆண்டவர் கொடுத்த இயற்கை எப்படி, எல்லாமே எப்படி ஆண்டவர் கொடுத்தது, எல்லாருக்குமாக தான் கொடுத்தார். அதனாலதான் அப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடியாய் தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். அதுதான் இந்த கிருபை. இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படித்தான் நடத்தும். வெறும் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறவர்கள் போய் பாருங்க, எங்க லஞ்சம் வாங்கலாம், எந்த இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும், யாரை ஏமாத்தலாம், யாரை ஏமாத்தி பணத்தை சேர்த்துக்கலாம், முடிந்தா எல்லாரையும் நம்ம ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற. அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, யார் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அல்லது யார் வந்து என்னை தாக்குவார்களோ என்று சொல்லி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அதுவும் தான் பணம் இருக்குது, அதுவும் தான் ஆசீர்வாதம். அவனும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் கோடி கோடியா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாய் தேவன் தருகிறார். பிரியமானவர்களே, அந்த நேற்று நடந்த அந்த கெட் டுகெதரில் அவ்வளோ அழகாக சொல்லுகிறார்கள் அவரை குறித்து. அவர் குடும்பத்தார் சொல்லுகிறார்கள், அவரால் நன்மை பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று குறித்து நேற்றைய தினத்திலே நான் அதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். இப்படியும் மக்கள் வாழ்ந்து போயிருக்கிறார்களே என்று சொல்லி. அதனால்தான் நான் எப்பொழுதுமே இந்த வயதானவர்களை இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு 95 வயசு 96 வயசு 100 வயது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு டெஃபினட்டாக போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அநேகர் சொல்லுவாங்க. அந்த 100 வயதில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க குடும்பம் சொல்லும், உற்றார் உறவினர் சொல்லுவாங்க, சுற்றத்தார் சொல்லுவாங்க. அது மிகவும் அவசியமானதாக இருக்கும். பிரியமானவர்களே, இதைதான் இன்றைய தினத்திலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கிருபையின் ஆசீர்வாதம், கிருபையின் ஐஸ்வர்யம். அதை தான் நாம் முதலாவது பார்த்தது, இந்த கிருபைன்னு பார்த்தோம். ரெண்டாவது பாருங்க, புலம்பல். புலம்பல் 3:22 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று ஆசீர்வாதமாக வாழும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. நாம் நிர்மூலமாகாதபடி பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய ராஜா தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அப்போ அவர் என்ன சொல்றார்? ஒரு ராஜா, அவரிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? அந்த கிருபையை குறித்து சொல்லுகிறார். அதுதான் தேவன் நம்மோடு கூட பாதுகாப்பாக இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இதை தாவீது அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ரிச் மேன் என்று சொல்கிறோமே, அவர் ரிச் மேன் என்று சொல்கிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அவர் ரிச் மேன் என்று சொல்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன் whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. Riches of his grace என்ன சொல்லப்பட்டதுக்கு பாருங்க, ரிச்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் ரிச் மேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது? ரிச் இஸ் கிரேஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. வசதி, பணக்காரன், கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை பெற்றவன் பணக்காரன். மரியாதை பார்த்து தேவதூதர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் இரட்சகரையே உனக்குள்ளே வரப்போகிறார்.
இந்த உலகத்தின் இரட்சகரையே நீ சுமக்க போகிறார். அதனால தான் தேவதூதர் சொல்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த வார்த்தையை ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு பசியில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு இல்லைங்கன்னு சொல்லுவான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? the riches of grace. அப்போ இந்த வார்த்தை மரியாள் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அதை உள்வாங்கி கொண்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கிருபை தான் நம்மளை நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறது. அதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இங்கே பணம் இருக்கலாங்க, நம்ம உடம்பு ஆட்டம் கண்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரீரம் பலவீனப்பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கோடி கோடியாக இதில் பேங்க்கில் பணம் இருக்கலாம், அல்லது பீரோவில் வச்சுருக்கலாம். நம்ம சரீரத்தை ஆட்டம் கண்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யன் யோபு, பிசாசு தொட்டுட்டான், ஆண்டவர் அனுமதிச்சார். அவன் சரீரம் முழுவதும் அழிந்து போகிற சூழ்நிலையில வந்து விட்டது. அந்த பணம் என்ன அவன் வைத்திருந்த ஐஸ்வர்யம் என்ன ஆச்சு? அதன் மூலியமாக அவனுக்கு ஏதாவது நன்மை உண்டா? கிடையாது. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தான் அந்த யோபுவை முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார் அவர் திரும்பவும். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? கிருபையின் ஆசீர்வாதம், ரிச் கிரேஸ். இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தமிழ்ல நீங்க இந்த உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிச் மேன் சொல்றோம். ரிச் கிரேஸ் அப்படின்னு சொன்ன என்னது? வசதியான கிருபை என்று நாம் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனத்தை பார்ப்போம். புலம்பல் 3:23 பாருங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கு. காலைதோறும் புதிதாக இருக்குது. அதனால்தான் என்னுடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த கிருபை நாம் காலைதோறும் புதியவைகளாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூறிய சவாலுக்கு அந்த கிருபை நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. பாருங்க, இஸ் இட்டர்னல் காட் என்று சொல்றோமே, அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதா இருக்குது. எவ்வளோ பணம் கோடி கோடியா வச்சிருந்தாலும் அது நடத்தாது. ஆனா இந்த கிருபை, இந்த ஐஸ்வர்யம் எப்பவுமே நம்மளை நடத்தும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 86:13, நீர் எனக்கு பாராட்டினும் அது கிருபை பெரியது. நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. எங்க அவன் ராஜாங்க, எல்லாம் இருக்குதுங்க அவங்ககிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லுகிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார்? உம்முடைய கிருபை பெரியது. the grace, அந்த கிருபை ரொம்ப பெருசு. ஏன்னா அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு வந்த போராட்டங்கள், அந்த சூழ்நிலையிலும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது அதற்கு மிக அவசியமானதாய் அவர் கருதினது கிருபை, தேவனுடைய கிருபை. அன்றைக்கு ஜலத்தினாலே இந்த உலகமே அழியுதுங்க. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த கிருபை அப்ப வேற இப்ப வேற இல்லைங்க. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த கிருபை, இந்த கிருபை, எல்லா கிருபையும் அந்த ஒரே கிருபை தான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்திலே சாட்சி எடுக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜலம், தண்ணீர். இந்த உலகத்திலே சாட்சி எடுக்கிறது தண்ணீர், ரத்தம், பிளட், மூன்றாவது ஆவி. இந்த மூன்று தான் இந்த உலகத்துல சாட்சி எடுக்குதுங்க. இந்த மூன்றை தவிர இந்த உலகத்துல சாட்சி சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மூன்றுக்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. இந்த மூன்று தான் மேல சொல்லுது, பரலோகத்துல பிதா, வார்த்தை, ஆவி. 1 யோவான்ல போய் வாசித்து பாருங்க. அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியை தவிர இந்த உலகத்தில் ஆட்சி செய்வதற்கு வேற யாராலையும் முடியாதுங்க. நம்ம எத்தனை அர்த்தங்கள் ஒன்றா எடுக்கலாம், 51, 52 வார்த்தைகள் எடுக்கலாம்.
100 எடுக்கலாம், எவ்வளவு வேணா எடுக்கலாம். எல்லாமே இந்த 3க்குள்ள தான். இந்த உலகத்தான் கூட பாட்டு பாடுவான். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். இந்த உலகத்தான் பாடின பாட்டுங்க. அந்த பாட்டை எழுதினவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் என்னன்னா பைபிள் அதிகமாக தியானம் பண்ணவர். இன்றைக்கு அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பாடலை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. அதை சும்மா சாதாரணமாக அவர் எழுதல, எங்கேருந்து எடுத்து எழுதுறாரு. அந்த வார்த்தைக்கு சும்மா உலகத்தில் அது போனா கூட அது அவ்வளோ வல்லமையா இருக்குது அந்த வார்த்தை. ஆகையினால் தான் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தாவீது ராஜா கூட வாந்திச்சார் பாருங்க. சங்கீதம் 63:3 பாருங்க, ஜீவனை பார்க்கிலும், இந்த உலகத்துல எனக்கு இந்த உயிரை காட்டிலும் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். வானமும் பூமியும் அழிந்து போகும், நம்ம எல்லாரும் அழிந்து போகும். அந்த கிருபை நம்மளை என்றுமே நடத்தும் என்பதை சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. இந்த உலகத்துல நான் இறந்து போயிடுவேன், ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் வரும். ஆனால் இந்த ஜீவனை பார்க்கிறோம், உங்களுடைய கிருபை பெரிதுப்பா என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகிறார் பாருங்க. கிருபை, அதான் இந்த 1வது வசனத்தில் சொல்றது, இந்த கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுங்களை நடத்தி கொண்டு வருகிறது பாருங்க. இதை சொல்வதற்கு அந்த தாவீது எப்படி சொல்லுகிறார் பாருங்க. இந்த புலம்பல்ல எளிமை அப்படி சொல்லுகிறார் பாருங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது ஒரு கிருபைன்னு சொல்றாருங்க. இந்த கிருபை நிறைய இருக்கிறது. இந்த கிருபை ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இருக்கிறது. அவர் ஆதியிலிருந்து அவர் ஆதியும் அந்தமமாக இருக்கிறார். அவர் அல்பா ஒமேகாவும் இருக்கிறார். அந்த கிருபை என்றைக்கும் நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்த்தது, முதலாவதாக பார்த்தது கிருபை. எல்லா ஐஸ்வர்யம் தாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன்லாம் எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அதுவும் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் தான். அதுவும் பணம் கிடைச்சிருது, அந்த பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. எவ்வளோ இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யம் நம்மளை நித்தியமாக நடக்கிற ஐஸ்வர்யமாக இருக்கும். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நம்மளை தேவன் சரியான இடத்துல கொண்டு போகிறவராக இருக்கிறார். நேற்றைய தினத்தில் நான் பார்த்த அந்த வயதானவர்கள் எல்லாம் அவர்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? அவர் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு வயதான அம்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இசப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதுதாங்க இந்த கிருபையின் ஐஸ்வர்யம். 2வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தங்க. இந்த உலகத்தில் சொன்னேன் இல்லைங்களா, 3 சாட்சி எடுக்கிறது என்று சொல்லி. 1 ஜலம், ரத்தம், ஆவி. இதில் பாருங்க, இந்த ரத்தம் பாருங்க, 1 பேதுரு 1:18 சொல்றாரு பாருங்க. 2வது ரத்தம் என்கிற அந்த டாபிக்ல பார்க்குறோம். முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அடுத்த வசனம், குற்றமில்லாத, இட்ஸ் a purely blood, is a holy blood, குற்றமில்லாத ரத்தம். நம்ம எல்லாருமே ஒரு தாய் தகப்பனுடைய வயிற்றிலே பிறந்து வந்த, தாயின் வயிற்றிலே பிறந்திருக்கிற இந்த உலக ரீதியாக எப்படி ஒரு குழந்தை உண்டாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் அப்படி பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பே ஒரு ஆச்சரியம். அந்த பிறப்பே அதை விவரிக்க முடியாது. அது ஒரு பரிசுத்தமான ஒரு பிறப்பு. அதை தான் இந்த இடத்துல அந்த காலத்தில் அந்த பேதுரு அப்போஸ்தலர்கள் அவர் எப்படி சொல்றார் பாருங்க, என்ன அழகாக சொல்றார் பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களோ? இன்றைக்கு இந்த இரத்தம் தான் நம்மளை தப்புவித்தது. இந்த இரத்தம் தான்
நம்மை பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்தது. இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இந்த உலகத்தில் இல்லை. நான் புரியும்படி சொல்லணும்னு சொன்னால், அந்த காலத்தில் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா கோயிலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு அடிப்பாங்க, கோழி அடிப்பாங்க, இத்தனை ஜீவன்களை கொன்று தான் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு விமோசனம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்தமான உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பாவங்களையும் பாவங்களை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் குற்றமில்லாத ரத்தம் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு ஆடு, பழுதற்ற ஒரு ஆடை கொண்டு வந்து அந்த பாவ பலியாக செலுத்துகிறார்கள். இந்த லேவியர் ஆகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பலி செலுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு பலி செலுத்தி கொண்டு இருப்பார்கள். அந்த பலி செலுத்திட்டு தான் ஆண்டவர்கிட்ட சன்னிதானத்துக்கிட்டே போக முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு அந்த ரத்தம் தெளிக்கப்படாமல் போகவே முடியாது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தம் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இதனாலே தான் நாம் மீட்கப்படணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஐஸ்வர்யத்தினாலே வருகிறது இந்த ரத்தம். இந்த ரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்பட வேண்டும். இப்படி இந்த ரத்தம் மீட்கப்படவில்லை என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்திலே பாவத்திலே அழிந்து ஒரு நாள் நரகத்துக்கு போகும்படியாக இருக்கும். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கிருபையினாலே நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். பாருங்க, 1 யோவான் 1:7 பாருங்க, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு நம்ம பியூரிஃபை ஆகணுங்க. இன்னைக்கு ஒரு துணி துவைச்சி போட்டால் தான் நல்லா இருக்கும். நம்ம குளிச்சா தான் நம்ம நாற்றெல்லாம் போகும். அது போல நம்மளுடைய பாவம்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னா, அந்த பாவம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா, அந்த பாவம் சுத்திகரிக்கப்படணும்னு சொன்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் அன்றி வேறு ஒன்றாலும் முடியாது. பிரியமானவர்களே, அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:9 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். நம்ம மேல இருந்த அந்த கோபங்க, ஆண்டவருக்கு நம்ம மேல இருந்த கோபம், இவன் பாவம் செஞ்சுட்டானே, இவனை நான் எப்படியெல்லாம் படைச்சேன், இவனுக்கு என்னெல்லாம் கொடுத்தேன், எவ்வளோ ஆசீர்வாதமாக நான் வச்சிருந்தேன், இவன் ஏதேன் தோட்டத்தில் இவனுக்கு எல்லாவற்றையும் நான் செய்து கொடுத்தேனே, இவன் பாவம் செய்து விட்டான் என்று கோபத்தில் இருந்த அந்த கோபத்தை நீக்கினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தம் தாங்க. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, 1 யோவான்ல அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறோம். அந்த ரத்தம் தாங்க நம்மளை சுத்திகரிக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் அந்த ரத்தம் இந்த ஐஸ்வர்யத்தினாலே கிடைக்கிறது என்ன? இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நாம் கிருபையினால் தாங்க ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தை அவர் சிந்தி நம்மை மீட்டெடுத்தாருங்க. அதை தான் இந்த இடத்துல இந்த ரத்தம் செய்கிற இந்த வல்லமையை பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாவிகளாக இருந்தோம். அதனால தான் ரோமர்ல சொல்றாரு பாருங்க, 5:9 நாம் பாவிகளாக இருந்தோம், இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்கள் ஆகிட்டோம். இப்ப நம்ம நீதிமான் ஆகிட்டார். எப்படி நீதிமான் ஆகிட்டார்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தாங்க நம்மளை நீதிமானாக மாற்றினது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தையும் அவருடைய உடலையும் பானம் பண்ணுகிற ஒவ்வொருவனும் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறான். இதற்கு காரணம் என்ன? இந்த ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பு கிடையாதுங்க. இந்த ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டது. அதனால்தான் இந்த ஐஸ்வர்யம் என்ற அந்த கண்டினியூஷன்ல எப்படி வருது பாருங்க. முதலாவது கிருபை வருது, இரண்டாவதாக ரத்தம் வருது,
மூன்றாவதாக மீட்பு வருதுங்க. பாருங்க, வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 12:11 மரணம் நேரிடுவதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நமக்கு வருகிற போராட்டங்கள், இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. சரீரத்திலே போராட்டங்கள் உண்டு, ஃபினான்ஷியலாக போராட்டங்கள் உண்டு, எல்லாவற்றிலும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு அந்த ரத்தம் தான் நமக்கு துணை செய்கிறது. என்ன செய்கிறது பாருங்க, மரணம் நேரிடுவதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த போராட்டத்தை ஜெயித்தார்கள். பிசாசானவன் கொண்டு வருகிற அந்த போராட்டத்தை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? அந்த இரத்தத்தினால் தான் ஜெயித்தார்கள். அந்த இரத்தம் மட்டும் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நாம் ஜெயிக்க முடியாது பிரியமானவர்களே. இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்திலே வருகிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற ரத்தம். இந்த ஐஸ்வர்யத்தில் வருகிறது தான் அவருடைய மிகப்பெரிய மீட்பு. ரத்தத்தை சிந்திதான் மீட்கிறார் பிரியமானவர்களே. இதுதாங்க ஆசீர்வாதம், இதுதாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோட வேதனையே கூட்ட மாட்டார். போராட்டம் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கை உண்டு பண்ணுவாருங்க. அதுதாங்க அந்த கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, மத்தேயு 26:28 இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். புது உடன்படிக்கை, நியூ கமாண்ட்மெண்ட், நியூ கவர்னன்ட். கட்டளையாகவும் கொடுக்கிறார், புது உடன்படிக்கையாக கவர்னண்டாக கொடுக்கிறார். பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தம். அவர் ரத்தத்தினால்தாங்க இன்னைக்கு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். பழைய உடன்படிக்கை, ஆண்டவர் செய்த உடன்படிக்கை அவர்கள் மீறிவிட்டார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரத்தத்தினால நான் உங்களை மீட்கிறேன். இது புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். லூக்கா 22:20 வாசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். லூக்கா 22:20 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புதிய உடன்படிக்கையான ரத்தம். அவர் ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கை செய்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் தோளின் மேலே சுமந்து கொண்டார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா மீட்பு. இந்த ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தாருங்க. முதலாவதாக கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். இரண்டாவதாக என்ன பண்ணார்? அந்த ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்தார். மூன்றாவதாக என்ன செய்கிறார்? அந்த பாவத்தை மன்னித்து நம்மளை அந்த பாவ குழியிலிருந்து மீட்டெடுக்கிறார். பாருங்க என்ன சொல்றது பாருங்க. கொலோசியர் 1:14 வாசித்தீங்கன்னு சொன்னா, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அடகு கடையில கொண்டு போய் அடகு வைத்த மாதிரி வைத்துட்டாரு ஆதாம் ஏவாள். அதை ஆண்டவர் அந்த இரத்தத்தை சிந்தி அதை மீட்டெடுத்து நம்மளை இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இந்த மீட்பு நமக்கு தேவை என்று சொன்னால், இந்த பாவ மன்னிப்பு நமக்கு தேவை என்று சொன்னால், இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்கு தேவை என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விசுவாசிக்க வேண்டும் அவரை. பாருங்க 1 கொரிந்தியர் 6:19 பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரம் அவருடையதுங்க. அவர் மண்ணினால உண்டாக்கி இந்த சரீரத்தில் அந்த சுவாசத்தை ஊதலன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஜீவாத்மா இருக்க முடியாது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார்.
சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எவ்வளவு பெரிய மீட்பை அவர் நம்மளை மீட்டு இருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 137 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, 1 கொரிந்தியர் 6:20 வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தணும், இந்த ஆவி தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்காகத்தான் இவர் விலைக்கிரயமாக தன்னையே மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளை ரட்சித்தாருங்க பிரியமானவர்களே. சங்கீதம் 137 பாருங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பும் உண்டு. நீங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த அக்கிரமத்தில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த பாவ குழியில இருந்தாலும் சரி, அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. எப்படி உன்னை மீட்டெடுத்து விடுவார்? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீர் தேவகுமாரன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து இதோ சதா காலம் இருக்கிறீர் என்று நாம் உள்ளத்தில் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரட்சிக்கப்படும். வாயினாலே அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்படும். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, சங்கீதம் 138 சொல்ல, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார். சகல அக்கிரமங்களிலிருந்து அவர் மீட்டுக் கொண்டார். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனமாக இருந்தவர்களை அவர் மீட்டெடுத்தார். அவர் மீட்பர். அதனால தான் இன்றைக்கு சொல்றாங்க, ஜீசஸை குறித்து சொல்லுவாங்க, he is a redeemer. அவர் ஒரு மீட்பருங்க. அவரு ஏசாயா 43:1 சொல்லப்படுது, இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பெயர் சொல்லி அழைத்து என்னுடையவன் என்று உரிமை பாராட்டக்கூடிய ஒரே ஒருவர் இவர்தான். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். நம் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே அவர் நம்ம பற்றி அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார் இவர். பாருங்க, யாத்திராகமம் 6:6 பாருங்க, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு கொண்டேன். அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மளோடு கூட இடைப்படுவாராக. பாருங்க, யோபு 19:26 சொல்றான், இந்த என் தோல் முதலானவளை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். அவர்தான் இந்த யோபுவை திரும்பவும் மீட்டெடுத்தவர். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்கும். பாருங்க, ஏசாயா 44:21 பாருங்க, யாக்கோப்பே இஸ்ரவேலே இவைகளின் நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதுக்கப்புறம் பாருங்க, ஏசாயா 44:22 கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய போராட்டங்களிலே, அநேகருடைய பிரச்சனைகளிலே இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு எல்லோருக்கும் போராட்டங்கள் உண்டு, எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லோருக்கும் வேதனைகள் உண்டு. அதன் மத்தியிலும் தேவன் நம்மளை இளைப்பாறி நடத்தி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிருபை எங்களை வழி நடத்தும்படியாக கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்களை மன்னித்தது ஆண்டவரே. அது நிமித்தம் நாங்கள் மீட்கப்பட்டோம் ஆண்டவரே. இந்த கிருபை எப்படி எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் தியானித்தோம். உம்முடைய கிருபையினாலே கிடைக்கிற ஆசீர்வாதத்தினாலே எங்களுக்கு ஐஸ்வர்யம் தான் உண்டு ஆண்டவரே. எங்களுக்கு சரீரத்திலும் ஐஸ்வர்யம் உண்டு, இந்த உலகத்திலே வாழ்கிற காரியத்திலும் ஐஸ்வர்யங்கள் உண்டு. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் தந்து எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான போராட்டங்களையும் நீர் நீக்கி எங்களை ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நான் இந்த நேரத்தில் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, சரீரத்தில் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களையும் கர்த்தர் நீங்கள் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது நான் மறித்து விடுவேனோ என்று சொல்லி அந்த மகள் சொல்லி அழுகிற காரியத்தை நான் கண்டேன். ஆண்டவரே, இதை கொண்டு வருகிறவன் பிசாசு, ஆனாலும் நீர் நிச்சயமாகவே அதிலிருந்து விடுதலை தந்து நீர் அந்த மகளை மீட்டெடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகரை ஆண்டவரை நீ தொட்டு சுகப்படுத்தும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ விதமான பாடுகள், எத்தனையோ விதமான போராட்டங்கள் ஆண்டவரே இன்றைக்கு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவரே மிக மோசமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வது போல அநேக வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் அந்த வாலிப பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே, அதற்கு பின்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிசாசு. அநேக இடங்களிலே இந்த போதை வஸ்துக்கள் மற்ற எல்லா காரியங்களையும் அவனால் ஏற்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும், நீர் ரட்சித்து இந்த உலகத்தை வஞ்சிக்க வேண்டும், நீர் படைத்த இந்த உலகத்தை நாசமாக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறானப்பா. தேவன் நீர் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவன் நீர் ஒரு பாதுகாப்பை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே பலாத்காரங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. இதையெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை ஆள்கிறவரை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த தமிழக தேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஆளுகிறவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற போராட்டங்களை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். சரீரத்தில் எந்த விதமான பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் தூக்கி எடுக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆண்டவரே கிதாவே கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் பாவ குழியிலே அழிந்து கொண்டு இருக்கிறார்களப்பா. அந்த பாவத்திலிருந்து நீர் மீட்டெடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செல்போன் மூலியமாக ஆண்டவரை சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை நீர் மீட்டெடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஆண்டவரை கர்த்தாவே பலவிதமான ஆண்டவரே தவறான காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே பலவீனமான ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே எத்தனையோ விதமான பாடுகள் மத்தியிலும் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, வயதானவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே பேர பிள்ளைகளோடு கூட ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியின் கட்டளையிடும்படியாக கூட செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மள அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.